Hi friends, welcome to Kate and channel. Recent is a cart வந்து affordable cost சேல் பண்ணோம் நிறைய பேர் சொல்லிருக்கோம் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேரா இருக்கட்டும் இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கட்டும் வெளில பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த ஹோல்ஸ் எப்படி அட்டாச் பண்றதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏதோ அட்டாச் பண்ணாலும் டைட்டா இருக்க மாட்டேது கிளியரா எப்படி அதை வந்து த்ரெட் இதுக்குள்ள எப்படி அட்டாச் பண்றதுன்னு கிளியரா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இப்போ एक्चुअली வந்து இந்த த்ரெட் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்கள்ட்ட வச்சே சொல்லிக்கிறேன் இன் கேஸ் நீங்க நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணல ஆனா நம்ம ஃபேமிலி மெம்பரா இருக்கீங்க எப்படி பண்ணனும் தெரியல அப்படினா நாட்காக அதாவது இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணதுக்காக நல்ல கயிறு வந்து இருக்கும் பம்பர கயிறு வந்து மொத்தமா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மொத்தமா இருக்கும் அது வந்து நீங்க சும்மா மளிகை கடையிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா கார்ட் வெளில பர்ச்சேஸ் பண்றோம் அதுக்கு போற நீடிலா இருக்கட்டும் அந்த டைப் பண்ற ஸ்க்ரூவா இருக்கட்டும் இல்ல த்ரெட்டா இருக்கட்டும் எதுவுமே கொடுக்கல எப்படி பண்றதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா த்ரெட் நல்ல மொத்தமான கயிறா பார்த்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மளிகை கடையில ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம த்ரெட் கொடுத்துருக்கோம் அந்த த்ரெட்டை என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அளவு எடுத்துங்க இங்க இருந்து அளவு எடுத்துட்டு இந்த காட் இருக்குல்ல இது வந்து நான் சும்மா உங்களுக்காக காட்டுறதுக்காக ரொம்ப நீட்டமா எடுத்தா செஞ்சு காட்ட கஷ்டமா இருக்கும் நான் கம்மியா எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்க காட் அளவுக்கு ஒரு அளவு மறுபடியும் அடுத்து இந்த காட் அளவுக்கு 3 பங்குக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரோப்பை வந்து சைஸ் அளவு பண்ணி வந்து கட் பண்ணிருங்க அப்பதான் வந்து நம்ம ஜிக்ஸாக்ல இப்ப கொடுப்போம் த்ரெட்டை அப்பதான் த்ரெட் வந்து பத்தும் நான் சொல்ற அளவு அதாவது இந்த காட்டை வந்து 3 மடங்கு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி திரும்ப ஒரு வாட்டி இந்த காட் அளவுக்கு 3 மடங்கு வந்து நீங்க வந்து த்ரெட்டை கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை ரெண்டா மடிச்சு இதுதான் த்ரெட்டோட சென்டர் இந்த இடத்துல ஏதாவது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து 2 எட்ஜ் இருக்கு இந்த த்ரெட்டோட 2 எட்ஜ் இருக்கு ஜூம் பண்ணிக்கிறீங்களா மணி இப்போ வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு எட்ஜை இந்த பக்கத்துல இருந்து கொடுத்து ஆப்போசிட் சைடுல நான் இப்படி வாங்கிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த பக்கம் நூலை கொடுத்து இந்த பக்கம் எடுத்து ரெண்டுத்தோட சென்டரா நான் வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்த ஒரு நூலோட கார்னர் எடுத்து இந்த பக்கமா கொடுத்து ஆக்சுவலா ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிட்டு இப்போ வந்து இப்படி இழுத்துட்டீங்கன்னா நல்லா டைட் ஆயிடும் இப்போ வந்து இந்த நூல் அதாவது இங்க ரைட்ல இருந்து நான் லெஃப்ட்டுக்கு வாங்கின நூலை கொஞ்சம் மேல அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிறேன் ஏன்னா அப்பதான் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம மறுபடியும் இன்னொரு நூலை கொடுத்து இந்த ரைட் சைட்ல நம்ம வாங்கணும் இப்போ ரைட் சைட்ல இருந்து நம்ம லெஃப்ட் சைடு வாங்குறப்போ இந்த நூல் வந்து இடைஞ்சலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி லெஃப்ட் சைட்ல இந்த நூலை நான் தூக்கி பிடிச்சிக்கிறேன் அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட்ல கொடுத்த நூலை மேல தூக்கி பிடிச்சிட்டு லெஃப்ட்ல இருந்து மறுபடியும் இன்னொரு நூல் வந்து வாங்கி நான் ரைட் சைடு எடுத்துக்கிட்டேன் இப்போ லெஃப்ட் சைடு ஒரு நூல் ரைட் சைடு ஒரு நூல் மறுபடியும் இருக்கு மறுபடியும் ரிப்பீட்டா பண்ணி காட்டுறேன் இப்போ ரைட் சைட்ல இருந்து இந்த நூலை எடுத்து லெஃப்ட் சைடு வந்து காட்டுறேன் லெஃப்ட் சைடு சென்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல கொடுத்து வாங்கிட்டேன் இப்போ ரைட்ல இருந்து லெஃப்ட்ல கொடுத்த நூலை மேலாப்புல தூக்கி இந்த கட்டையோட பிடிச்சிக்கிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நூல் இப்படி சும்மா இருக்கும்போது நான் இங்க இருந்து நூலை கொடுத்தேன்னா எனக்கு வந்து மாட்ட கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு எடுத்த நூலை மேலாப்புல தூக்கி பிடிச்சிக்கிறேன் அப்ப கீழே வந்து அந்த ஹோல்ஸ்ல கேப் இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் லெஃப்ட்ல இருந்து இருக்க நூலை இப்போ ரைட் சைடுல கொடுத்து வாங்கிட வேண்டியதுதான் ஈஸியா இருக்கும் அந்த ஹோல்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து கொடுத்து மறுபடியும் வராதிங்க ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு கொடுத்து வாங்கியாச்சு இப்போ மறுபடியும் அந்த ரெண்டு பக்கமும் ஈவனா வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கு மறுபடியும் ரைட் சைடு சேம் இதே மாதிரி ரிப்பீட்டடா ஃபுல்லா இங்க எட்ஜ் வரையும் நீங்க கொண்டு போயிட்டு இந்த எட்ஜ்ல மிச்சம் இருக்க நூலை என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா இந்த கட்டையிலேயே சுத்தி டைட் பண்ணிட வேண்டியதான் இப்போ வந்து இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நூலை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார்ட்ல வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம வந்து கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியரா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து ஆட் பண்ணேன் மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டிஎம் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுக்குறேன் நீங்க வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணீங்க அப்படின்னா அதை கிளியர் பண்ணதுக்காக நான் ஒரு வீடியோ ஃபியூச்சர்ல வந்து போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க கார்டு இதுவரை யாரும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல வாங்காம இருக்கீங்க அப்படின்னா பியூர் தேக் வுட் வந்து ரொம்பவே லோ காஸ்ட்ல அதாவது ரொம்ப மார்ஜின் இல்லாம நான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன் வேணா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க கீழே வந்து அதுக்கான டீடைல் வந்து ஷேர் பண்றேன் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருங்க இதே மாதிரி சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க தேங்க்யூ கீப் சப்போர்ட் பை கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லும்